வாலேக்கும் சலாம். வாங்க பாய். எங்க கொஞ்ச நாளா உங்களை இந்த மார்க்கெட் பக்கமே காணோம். ஊருக்கு போயிருந்தீங்களா? ஆமா பேட்டி, ஊர்ல நம்ம அக்கா பொண்ணுக்கும் நிக்கா, அது முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்தது. அச்சா பாய், தர்காரி கியா ஹோனா போலோ? கத்திரிக்காய் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், உருளைக்கிழங்கு ரொம்ப கொடு, சீக்கிரம் கொடு பேட்டி. நமாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, மஜீத்துக்கு போகணும். कितना रुपया बेटी? 2 रुपया. अरे बाबरे, பக்கத்து கடைக்கு போனா அது இதே 3 ரூபாய் சொல்லும். வியாபாரத்துல லாபத்தை சம்பாதிக்கலாம், ஆனா பாவத்தை சம்பாதிக்க கூடாது. அப்படி அநியாயமா சம்பாதிக்கிற காசு கையில நிக்காது பாய். ठीक है बेटी, அப்படி இன்ஷாவா நடந்தா அல்லாஹ் தாலா ரிஜக் கொடுப்பான். நான் வர்றேன் பேட்டி. கண்ணம்மா, இந்த சீதா சிரிச்சு சிரிச்சு பேசியே காய்கறி புத்துறாடி. நம்ம என்ன கடையில உட்காந்துக்கிட்டு ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட்டாணி இருக்கு, பச்சை மொச்சை இருக்கு. என்ன வேணும்? வாட் இஸ் திஸ்? பச்சை மொச்சை. ஐ வாண்ட் காலிஃபிளவர். என்ன ஃபிளவர்? காலிஃபிளவர். இல்ல, உன் மூஞ்சிக்கு கூட நிறைய மடக். ஷட் அப். I know how to close it. Good morning, madam. Hello, good morning. How are you, madam? Well, thank you. Potato, brinjal, cabbage. What do you want? I want cabbage, potatoes, tomatoes and carrots. அக்கா, சீதா இங்கிலீஷ் கூட பேசுறா. அவ என்னோட இங்கிலீஷ் பேசுறது. அந்த தோர்சாணி என் கடைக்கு வந்திருந்தானா நானும் பாட் புட் இங்கிலீஷ் பீஸ்ல பேசி பிச்சு ஓடி இருப்பேன். Thank you, madam. Don't mention. ஏ சீதா, இவ்வளவு பாஷை பேசுறதுக்கு நீ எப்படி கத்துக்கிட்ட? இந்த மார்க்கெட்டு தான் எனக்கு பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதிக்காரங்களும் வர்றாங்க. அவங்க பேசுறதை கேட்டுதான் நான் கத்துக்கிட்டேன். சீதா, சாயங்காலம் முன்ன முதலாளி கமிஷன் கடை பக்கம் வர சொன்னாரு. இங்க பாரு செல்லம்மா, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, உதவி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லைன்னு கண்கலங்கி வந்து நின்றேன். ஏன் கமிஷன் கிடையில வாடிக்கையா காய்கறி வாங்கி வியாபாரம் பண்றவளாச்சேன்னு பரிதாபப்பட்டு 200 ரூபாய் கைமாத்தா கொடுத்தேன். வாங்கி 3 மாதம் ஆச்சு. எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? மன்னிச்சிருங்க ஐயா, இந்த 1 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். 1 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் அந்த 200 ரூபாயை உன்னால திருப்பி கொடுக்கவே முடியாது. ஐயா, உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். நீ சம்பாதிச்சுதான் உன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் சாப்பிடணும். உனக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்றேன். உனக்கு சம்மதம்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா உன் இஷ்டம். என்னையா சொல்றீங்க? வட்டியும் முதலுமா நாளை காலையில 8 மணிக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னா நீ வெளியில போ, இல்ல என் ரூமுக்குள்ள போ. ஐயா, என்ன யோசிக்கிறே? நீ சம்பாதிச்சுதான் உன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரை சாப்பிடணும். பொண்ணு கணக்கு முதலாளி, பூஜைக்கு நேரமாச்சு, நீ போய் 2 சிலோன் பரோட்டா, 2 சுத்தா வறுவல், 1 பிளேட் மட்டன் குருமா, அவ்வளவுதானே? வரும்போது மறக்காம 2 பீடா வாங்கிட்டு வாடா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியே போதுண்டா. சரி சரி சரி. வணக்கம் முதலாளி. மாமா சீதா, என்ன இந்த நேரத்துல? நீங்க வர சொன்னதா கணக்கு பிள்ளை சொன்னாரு. ஆமா ஆமா, 1 வாரமா நீ இந்த பக்கமே வரலையே, அதான் சொல்லி அனுப்புறேன். வியாபாரமே சரியில்லை, அதான் சொன்ன நேரத்துல பணத்தை கொடுக்க முடியல. பரவாயில்ல, கடன் வாங்குறது பெருசு இல்ல, அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற பயம் உனக்கு இருக்கே, அந்த நாணயத்தை நம்பித்தான் நான் உனக்கு 3000 ரூபாய் கடன் கொடுத்தேன். அந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இந்தாங்க 50 ரூபாய். போன வாரத்து பாக்கி சரியா போச்சு. இந்த சின்ன கடனை சீக்கிரமா தீர்த்துட்ட, பெரிய கடனை எப்ப அடைக்க போற? என் தங்கச்சி கமலாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனையும் தீர்த்துடுவேன். சந்தோஷம். எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு, போயிட்டு வரேங்க. குட், நல்ல மார்க் தான் வாங்கியிருக்க. உன்ன மாதிரி இன்டெலிஜென்ட் கேர்ள் தான் எங்க ஆபீஸ்க்கு தேவை. உட்காருமா. தேங்க்யூ சார். ஹலோ, கோபாலன் கோ மேனேஜர் ஸ்பீக்கிங். எஸ் சார், எஸ் சார், உடனே அனுப்பிடுங்க சார், இப்பவே அனுப்பிடுங்க. சாரிமா, இந்த வேலையை உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ வேற ஒருத்தருக்கு சிபாரிசு பண்ணிட்டாரு. எங்க குடும்பமே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா, பெரிய இடத்து சிபாரிசு. நீ வேலைக்கு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுமா. வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்தும் சத்தியம் தவறாம நடந்ததுனாலதான் சாதாரண மனுஷனா இருந்த காந்தி மகாத்மா காந்தி ஆனார். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும்
சத்தியம் நேர்மை ஒழுக்கம் தவறாம நடந்தா நிச்சயமா வாழ்க்கையில உயர முடியும். நேர்மையாவது ஒழுக்கமாவது எங்க இருக்கு கமலா? என்னம்மா சர்டிபிகேட் ஏன் இப்படி வீசி எறிகிற? இந்த சர்டிபிகேட்டுக்கு இப்ப எங்கப்பா மதிப்பு இருக்கு? எங்க போனாலும் சிபாஸ் பேசுது, இல்லன்னா சில்ற பேசுது. என்ன சொல்ற? எனக்கு வேலை கிடைக்க போற நேரத்துல யாரோ ஒரு எம்எல்ஏ போன் பண்ணி இன்னொருத்தருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம அப்பா பெரிய தியாகி, அவருக்கு மந்திரியே தெரியும், எம்பியே தெரியும், ஏன் கவர்னரை கூட தெரியும். ஆனா எனக்கு சிபாஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுக்க மட்டும் தெரியாது. தெரியாம இல்லம்மா, என்னால அது முடியாது. கமலா, அப்பாவோட தியாகத்தை சுயநலத்துக்கு அவர் விக்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஏண்டி மார்க்கெட்ல காய்கறி விக்கணும்? நீ ஏண்டி வேலைக்காக தெரு தெருவா அலையணும்? மத்தவங்கள போல வீட்டை காப்பாத்துறதுக்காக நாட்டுக்கு தொண்டு செய்யற சுயநலவாதி இல்லடி நம்ம அப்பா. அவர் சுத்த தேசியவாதி. ஆமா, இந்த வெட்டி பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. அவருக்கு பின்னால கொடி பிடிச்சிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் கார்ல போறாங்க, நினைச்சதெல்லாம் வாங்குறாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு கட்டுறதுக்கு ஒரு நல்ல புடவை இருக்கா? நாட்டுக்காக அப்பா சேவை செஞ்சார், நமக்காக என்னத்தை சேர்த்து வச்சாரு? முட்டாள்தனமா பேசாத. கார்ல போறதுலயும் கட்டிக்கிற புடவையிலையும் கௌரவம் வந்துடாது. தெருவுல போகும்போது நம்மளை பார்த்து நாட்டுக்காக போராடி காலை இழந்தாரே தியாகி ராமலிங்கம், அவருடைய பொண்ணுன்னு பெருமையா பேசிக்கிறாங்க பாரு. அதுதான் நீ அப்பா நமக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. மக்கு வா, சாப்பிட போறா. பார்வதியா, எப்பமா வந்த? யாரு? என் பேர் பார்வதி இல்ல, மல்லிகா. ஆமாமா, ஆத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால ஒரு பேரே மறந்துட்டேன். ஏன் மல்லிகா, நீ மட்டும் தனியாவா வந்த? அப்பா வரல? இல்லங்க, எங்க அப்பாட்ட கோயிச்சிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓஹோ, இப்ப நீ எங்கம்மா போற? மதுராந்தகத்துல எங்க அத்தை வீடு இருக்கு, அங்கேதான் போறேன். காலையில தான் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இங்கே. நல்ல பொண்ணுமா நீ. நம்ம வீடு இருக்கும்போது நீ ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும்? வாமா வீட்டுக்கு போலாம். அட என்னமா யோசிக்கிற? அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சும்மா வாமா போலாம். வணக்கம் பிரதர். யார் இந்த பொண்ணு? என் சொந்தக்கார பொண்ணு. இப்பதான் ஊர்ல இருந்துச்சு, வீட்டுக்கு கூட்டு போறேன். நீயே அட்ரஸ் இல்லாதவ, உனக்கு ஏதடா சொந்தம்? ஏய், நீ அடிக்கடி என் விவகாரத்துல தலையிடுற. நான் ரொம்ப முறறேன். என்னடா மிரட்டுற? உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்கு எத்தனை பேரை பார்த்திருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. எந்த ஊருக்கு போகணும்? மதுராந்தகத்துக்கு. விடிஞ்சாதான் பஸ். வா வீட்டுக்கு போலாம். டேய் கண்ணாயிரம், கண்ணாயிரம், டேய். டேய் கண்ணாயிரம். அண்ணா, இவன் தான் நம்ம கண்டக்டர். கரெக்டர் மாதிரி சொல்றியே, இதை தூக்குறனே அப்பவே தெரியல கண்டக்டர்னு. அதாரு சொல்ல மாட்டேன்றியே. அது இருக்கட்டும். இருக்கு போற இங்க ஏறுமா வண்டியில. டேய்
சொல்றத கேள்டா. நம்ம கண்டக்டர் கோவிந்த கிட்ட சொல்லு, நாளை காலையில முதல் பஸ்ஸுக்கு மதுராந்தகத்துக்கு ஒரு டிக்கெட் போட சொல்லு இந்த பொண்ணுக்கு. நான் காலையில தான் வருவேன். மறந்துடாதீங்கண்ணா. அண்ணாவா? அப்படித்தான் கூப்பிடுவாங்க. நம்ம தப்பு. சாயங்காலம் 7 அடிச்சா போதும், படுத்துங்கிட்டா எல்லாம் இப்படித்தான். எனக்கு வந்து வாச்சியா டிரைவர் ராமன், காலையில 10 ட்ரிப்பு பஸ் எடுக்கணும். நீ பாட்டுக்கு தூங்கிறாத, கருக்குறோட குளிச்சுட்டு வாப்பா. பிராணி எல்லாம் பந்தோபஸ்தா நல்லபடியா போய் சேரட்டும். இவனுக்கு இப்படித்தான் அன்னாடு ஒண்ணு கிடைக்குதோ. ரைட் ரைட் ரைட்.